மந்திரியர் ஆற்றச் செய்தாரி இக்கணத்து மாயிடவர் ஈரக் குருதியால் நீங்க முடிச்சுக்கோங்க. இது 15 வரைக்கும் நீங்க சொல்லுங்க. அப்படியா? முக்கை புனல் உப்பன் எம்பிக்கு என முனியார் இக்கணத்தும் போர் கடந்தான் போயினான் தீவிழியான். அக்கணத்து மந்திரியர் ஆற்ற சிறிது ஆரி, அந்த கணத்திலே மந்திரிகள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல சிறிது ஆரி, இக்கணத்து இந்த நிமிஷமே மானுடவர் ஈர குருதியால், அவங்களுடைய இதெல்லாம் இந்த நம்ம தமிழ் படத்துல வர்ற ரஞ்சினம் குரு இவங்க கேரக்டர்ஸ் மாதிரி, இக்கணத்து மானிடவர் ஈர குருதியால் முக்கை புனல் உகுப்பன், அது 3 முறை முக்கை புனல் உகுப்பன், முக்கை 3 கை நீரை அள்ளி விடுவேன், தர்ப்பணம் செய்வேன். ராமலட்சுமணரோட குருதியாலே உங்களுக்கு தர்ப்பணம் செய்வேன். முக்கை புனல் நல்லா இருக்குல்ல, அது திரிதர்ப்பணம்னா கை புனல் 3 கை. அதாவது காலம்பர சந்தியாவதனம் பண்ணி ஜெயமோகன் விட்டு கொடுத்தா அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சுவாரு. அந்த முனிவர் முக்கை புனல் விட்டு கொண்டிருந்தார். இந்த மாதிரி எல்லாம் வெண்முரசுல எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வேர்ட் ஆச்சு. காலையில அர்க்கியம் விடுவாங்கல்ல, அது கூட இப்படி சொல்லலாம். முக்கை புனல் காலையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? முக்கை புனல் விட்டு வந்தேன். தனித்தமிழ் சந்தியாவதனம் அது இருக்கே. அது அந்தி அந்தி வழிபாடாற்றல், சந்தியாவந்தனம் அந்தி வழிபாடு. முக்கை புனல் உகுத்து அந்தி வழிபாடு ஆற்றி வந்தேன். சந்தியாவந்தனம் பண்றவங்க எம்பிக்கு முக்கை புனல் உகுப்பன் எம்பிக்கு என முனியா என்று கோபித்து திக்கனைத்தும் போர் கடந்தான் போயினான். திக்கனைத்தும் போர் கடந்தான், எல்லா திக்கிலும் போரில் வெற்றி பெற்றவனாகிய அவன் போயினான். தீவிழியான், தீ விழித்துக் கொண்டு சீதையினுடைய முன்னிலையிலிருந்து தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான். இதுதான் இந்த வஞ்சினம். அதாவது அவன் சடல அங்கீகரிக்கணும், நான் அவங்களோட ரத்தத்தோட தர்ப்பணம் பண்ணேன். கூறோம் இனி நாம கும்பகர்ணனார் பாராடு வெண்கலத்து பட்டார் என பதையா வேறோர் சிறைவனை வைமின் விரைந்தென்ன மாறோர் திசை நோக்கி போனார் மகோதரனார். இதை நான் சொல்லிடுறேன், அந்த கண்டினியூட்டி தெரியும் சொல்லிடுறேன். மகோதரன் அந்த மருத்தங்கிற அரக்கனை கூப்பிட்டு வந்தான், மாறு வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்தான் மாயாசனகனை. இப்போ இதுக்கு ஒரு முடிவு வரணும், இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு வரணும். இவ கண் எதிரில இவளை ஜனகன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். என்ன பண்றது? there is no order. அவன் போயிட்டான், ராவணன் போயாச்சு. அவனுக்கு எதுவும் என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லை. கூறாம இனிமே ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். கும்பகர்ணனா பாராடு வெங்காலத்து பட்டா என பதையா, கும்பகர்ணன் பருந்து ஆடுகின்ற போர்க்களத்திலே இறந்து போனான் என்று பறைத்துக் கொண்டு வேறு ஒரு சிறை இவனை வைமின் விரை, இவன் இன்னொரு ஜெயில போடுவாங்க, இவன் இன்னொரு ஜெயில போடுவீங்க அப்படின்னு சொல்லி, அப்பதான் அந்த எஃபெக்ட் கண்டினியூ ஆகும். என்ன மாறு ஒரு திசை நோக்கி போனார் மகோதரன். ராவணன் எந்த திசையில போனானோ அதுக்கு எதிர் திசையில போயிட்டான். ராவணன் கூட போனா கொல்லுவான், அவனுக்கு தெரியும் அவன் கையில என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. வரிசடை நறுமலர் வண்டு வாடிலா துரிசடை உரிபடர் சும்மை சுற்றிய ஒரு சடை உடையவர்க்கு உடையவன் அன்பினால் திரிசடை திருட்டுவாள் இணைய செப்புவாள். வரிசடை நறுமலர் வண்டு பாடிலா துரிசடை புரிகுழல் சும்மை சுற்றிய ஒரு சடை உடையவர்க்கு உடைய அன்பினாள் திரிசடை திருட்டுவாள் இணைய செப்புவாள். வரிசடை நறுமலர் வண்டு, வரிசடை நறுமலர் வண்டு அப்படின்னா ரேகைகள் அமைந்த, வரினா ரேகைகள், வரி சடை நறுமலர் ரேகைகள் அமைந்த சிறகுகள் கொண்டனவும். சடைனா சிறகு. நறுமலர் வண்டு, நறுமணம் கொண்ட மலர்களில் சுற்றுகின்ற வண்டு பாடிலா
வண்டு மொய்க்கும் தன்மை கொண்ட மொய்க்காத அழுக்கு வண்டு பாடுகில வண்டுகள் தங்குதல் இல்லாத, அதாவது வழக்கமா தங்கும் இப்ப தங்கல பாடுதல் தங்குதல். பாடி அப்படின்னா பாடி வீடு அமைத்து தங்கினார், பாடிலா அப்படின்னா தங்காத. சுரிசடை குறிகுழல் அந்த அதாவது சிக்கு பிடித்திருக்கின்ற சுரிசடை சிக்கு பிடித்திருக்கின்ற அந்த ஜடையுடைய சும்மை சுற்றிய, சும்மைன்னா அந்த சுமை கூந்தல் சுமையை கொண்ட ஒரு சடை உடையவர்க்கு, அந்த ஒரே ஜடையாக சுற்றி வைத்திருக்கின்ற அந்த சீடைக்கு உடைய அன்பினாள். ஒரு சடை உடையவளுக்கு உடைய அன்பினாள் திரிசடை திருட்டுவாள், அவளை தேற்றுபவளாக இவ்வாறு சொன்னார். ஒரு சடை உடையவளுக்கு அன்பினால் திரிசடைய, ஒரு சடை உடையவள் சீதை, அவளுக்கு உடைய அன்பினாள் திரிசடை. உண்டையன் உனக்கு எதிர் உருவம் மாற்றியே வந்தவன் மறுத்தன் என்று உடனோர் மாயான் அந்த மீன் கொடுந்தொழில் அரக்கனாவென சிந்தையில் உணர்த்தினள் அமுதின் செய்கையாள். இது திரிசடை யாருங்கிறது கம்பராமாயணத்துல வருதா? விபீஷணனுடைய பெண் அப்படிங்கிறது பாட்டு பாடி ஒரு இடத்துல அனுமனும் சொல்றான். அங்க வந்து பார்த்ததா ஒரு வீட்டுல முதல் இன்ட்ரோடக்ஷன் சுஜனா சொப்னத்திலேயே வந்திருக்கின்றது. அவ கனவு கண்டத சீதைக்கு சொல்றாங்க. அப்பவே அவ வந்து விபீஷணனுடைய பொண்ணு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல ஒரு வயசான கேள்வி, வயசானவ முதிர்ந்த பெண்ணு, அவளுக்கு வந்து விபீஷணனுடைய பெண் அப்படிங்கிற குறிப்பு அது இல்லை. அப்படியா? வால்மீகில எங்க இல்லை. சரவேண அவருடைய மனைவியோட பேர் இருக்கு. அந்த பேர் இதுல கம்பராமாயணத்துல மகள் இல்ல, வேற யாரும் இல்ல. ஆனா வயதை வச்சு பார்க்கும்போது மகளா இருக்க வாய்ப்பு இல்ல வால்மீகி அப்படி சொல்றீங்க. இது கம்பன் படைப்பு. அதே மாதிரி அதான் சொன்ன சரமை அப்படிங்கிறது விபீஷணன் மனைவி பேரு. இதுல யுத்தகாண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அந்த சமயத்துல அந்த பேர் வருது. அதுவும் உந்தை என்று உனக்கு எதிர் உருவம் மாற்றியே வந்தவன் மறுத்தன் என்று உளன் ஓர் மாயையான். உங்க அப்பா வேஷம் போட்டுட்டு உனக்கு எதிரில் இப்படி உருவம் மாற்றி வந்தவன் பேர் மறுத்தன், ஒரு மாயை. அந்தவில் கொடுந்தொழில் அரக்கனாம், முடிவற்ற கொடிய தொழிலுடைய அரக்கன் என சிந்தையின் உணர்த்தினள் அமுதின் செய்கையாள். உயிர் காக்கின்ற அமுதம் போன்ற அவள் சொன்னாள். நங்கையும் அவளுடைய நாடும் தேருவாள், சங்கையும் இன்னலும் துயரும் தள்ளினாள். இங்கு நின்றேகி இலங்கை காவலன் அங்கு நின்று ஏற்றியது அறிவாமலோ. இது வந்து ஒரு கனெக்டிங் பாட்டு. நங்கையும் அவள் உரை நாளும் தேருவாள். அவள் கூறுவதை எப்போதும் நம்புவளாகிய அந்த சீதை சங்கையும் இன்னலும் துயரும் தள்ளினாள். சங்கைனா சந்தேகம், சங்கா, சந்தேகத்தையும் இன்னலையும் துயரத்தையும் தள்ளினான். இங்கு நின்று ஏகிய இலங்கை காவலன், இங்கிருந்து போன அந்த இலங்கை காவலன் மைத்ரிபால சிறிசேனாரி காவலன், இங்கு நின்று ஏகிய இலங்கை காவலன் அங்கு நின்று இயற்றியது அரைகுவாமரோ. அதாவது இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் விசிட்டுக்கு வந்துட்டு இலங்கை ஜனாதிபதி அங்க போறாருன்னா இந்த பாட்டையே ஹெட்லைனா போட்டுருலாம். இங்கு நின்று ஏகிய இலங்கை காவலன் அங்கு நின்று இயற்றியது அரைகுவாமரோ. என்ன செய்தான்னு சொன்னா அங்க போய் அவன் என்ன செஞ்சு அப்படின்றத சொல்லுவோம். அடுத்த படம் கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கொழுந்து விட்டு ஆயாசனக படம் முடிந்து அதிகாலை வரை படம் தொடங்குகிறது. கொழுந்து விட்டு அழன்று எரி மடங்கள் கூட்டு அற எழுந்து எரி வெகுளியான் இரு மருங்கினும் தொழும் தகை அமைச்சரை சுழித்து நோக்குற பொழிந்தனன் இடியோடு முகிலும் சிந்ததை. பொழிந்தனன் இருக்கு, மொழிந்தனன் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா மொழிந்தனன் தான் சரியா. அடுத்து 100 பாட்டு டிஷ்ஷும் இதுக்கு வந்து விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 100 பாட்டு. அதிகாயனுடைய
போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 80 பாட்டு. கொழுந்து விட்டு அழன்றேறி மடங்கள் கூட்ட. மடங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம இதுவரையில சிங்கம் என்ற பொருளை மாத்திருக்கிறோம். இந்த பாட்டுல ஊழித்தி என்ற பொருளை பயன்படுத்தும். ஆகையினால இந்த மடங்கள் என்பது ஊழித்தி, கொழுந்து விட்டு அழன்று ஏறி ஊழித்தி. இது அத்தனையுமே அவனுடைய சினத்துக்கு கூட்டு அறை. மடங்கள் கூட்டு. அப்படியா? மடங்கள் தனக்கு இணை என்று சொல்ல முடியாது. மடங்கள் கூட்டு அறை. கூட்டுன்னா இணை. அன்பரல் அதனுடைய நான் பெறையில் சொல்லுவாங்க. கூட்ட எழுந்து எரி வெகுளியான். அப்படி சினப்பவனாகிய ராவணன் இருமருங்கிலும் தொழும் தகை அமைச்சரை சுழித்து நோக்குறார். 2 பக்கங்களிலும் தொழுது கொண்டு இருப்பவர்களாகிய அமைச்சர்களை சுழித்து முகம் சுழித்து நோக்கினா பார்த்துருக்கோம். நம்ம ஏன் இப்படி முகம் சுழிச்சு நான் இது பண்றோம். முகம் சுழித்தல் அப்படின்னு சொன்னா சுழித்தல் என்பதற்கு சினத்தல் என்பது. முகம் சுழித்து நோக்குறா மொழிந்தன் இடியோடு முகிலும் சிந்தனை. அவனுடைய குரல்ல மேகம் இடியோட பூமியில விழற அளவுக்கு உரத்த குரல்ல சொல்ல ஆரம்பித்தான். ஏகுதரியம் முகத்து எவரும் என்னுடைய யோகவென் சேனை உரற்றும் உம்முடை சாகரத்தானை தழுவ சார்ந்து அவர் வேக வெஞ்சிலை தொழில் விளக்கி வீட்டிறார். ஏகுதரிய முகத்தேவர் போகடா என் முன் எதிரும் நிற்காதீங்க. ஏகுதரிய முகத்தை எதிரும் என் முகத்துக்கு எதிரில் நிற்காதீர்கள். சொல்லுங்கள், என்னுடைய யோக வெஞ்சனையும் உடற்றும் உம்முடைய சாகரத்தானையும் தழுவச்சார். என்னுடைய சூழ்ச்சி திறம் மிகுந்ததாகிய பெரிய சேனையை கூட்டு கொண்டீர்கள். ஆளாளுக்கு உங்களுக்கு கீழே பெரிய பெரிய சைனியம் இருக்கு. அந்த சைனியத்தை எல்லாம் கூட்டு போறீங்க. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டும் போயும் அவர் வேக வெஞ்சலை தொழில் விலக்கி வீட்டினார். இவ்வளவு பெரிய சைனியத்தை கூட்டும் போயும் உங்களால அந்த 2 பேரோடைய வில்லாற்றலை எதிர்த்து மீட்க முடியவில்லை. என்னுடைய நம்பியை காக்க முடியவில்லை. இங்க கடைசி சொல்ல விலக்கி மீள்கிளீர் அப்படிங்கிறது. விலக்கி மீள்கிளீர் அவங்க எதிரில இந்த சிலை தொழில் அப்படிங்கிறது வில் திறமை அப்படிங்கிற வில் திறமைங்கிற அர்த்தத்துல பயன்பட்டு. அது தொழில்னா பிசினஸ் அப்படின்னு தான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்றோம். தொழில்னா டேலண்ட், தொழில் செய்தல். சிலை தொழில் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்கில் ஆஃப் ஆர்ச்சர். போர் தொழில் வித்தைகள் காண்பாய் ஹே பூதலவே அந்த பொழுதில் என்றான். நமக்கு தொழில் கவிதை அது தப்பாதானே கோட் பண்றாங்க. நமக்கு தொழில் கவிதை அதுல தொழில்ன்றதுக்கு அர்த்தம் திறமை என்ற பொருள்ல தான். எடுத்தவர் இருந்தொழி எய்தி யாரை படுத்து இவன் மீண்டும் என்று உரைத்த பண்பினி தடித்திலீர் எம்பியை தாங்க கிற்றிலீர் கொடுத்திலீர் உம் உயிர் வீரக்கோட்டி. எடுத்து அவர் இருந்தொழி எய்தி யாரையும் படுத்து இவன் மீண்டும் என்று உரைத்த பண்பினி. எடுத்தவர் நம் மீது போர் எடுத்து வந்தவர்கள் இருந்தொழி எய்தி இங்கேருந்து அந்த இடத்துல மெயின்லாண்டுக்கே போய் அவங்க பேர்ல சண்டை கொடுத்து அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறோம் சொன்னீங்களே. இருந்தொழி எய்தி யாரையும் படுத்து இவன் மீடும் என்று விட்டீங்க என்று வைத்த பண்பினி அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னு சவடால இருக்கீங்களே. தம்பி சவடால இருக்கலையப்பா. பொன்றினால் புலங்கொள் தொழியை வென்றிவன் வருவன் என்று உரைக்கல விதி நின்று விட கொடுத்து உந்துகிட்டு அப்படின்னு சொன்னானே. அது கேட்கலையே உங்க காதுல. அவன் சொன்னான். பட் ஆனா எடுத்தவர் இருந்தொழி எய்தி யாரையும் படுத்தி இவன் மீண்டும் சொன்னது கும்பகர்ணன் தான்.
அது அந்த இந்த முதல்ல சொன்னா அப்புறம் பின்னாடி அப்ப நீங்களும் ஆமா போட்டீங்க. அததான் சுட்டி காட்டுறாங்க. தடுத்ததே ரெண்டு என் தம்பியை காப்பாத்த நீதான் தடுப்புன்னு சொல்லணும். தாங்க கிட்டே அவனுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல. கொடுத்துட்டு உயிர் எல்லாரும் உயிரோட வந்துருக்கீங்களா? நீங்களும் செத்துருக்க வேண்டியதானே. வீரக்கோட்டி வீரர்களா கோஷ்டி கோஷ்டி. அது வந்து நம்ம நீங்க கன்னியாகுமரி தமிழ் படி கோட்டி பைத்தியக்காரன் வீர பைத்தியங்கள் சொல்ல முடியாது. பிற்காலத்துல தமிழ் அறிஞர்கள் அப்படி கூட பொருள் சொல்லுவாங்க. தங்கடத்தார் அல்லது எல்லாரோட கோட்டி குழல் இருக்கு. அங்கடத்து தங்கடத்தார் எல்லாரும் கோட்டி குழல் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கோஷ்டின்றதுடைய கோட்டிதான் திருக்கோட்டியூர் திருப்பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். காலத்துல சொல்ல முடியாது. எப்படி எல்லாமோ தெரிகிறாங்க. உண்மையின் நின்று நான் உலகம் மூன்றும் என் வெம்மையின் ஆண்டது நீர் என் வென்றியால் இம்மையில் நெடுந்திர எய்தினேன். இனி செம்மையின் இன்னுயிர் தீர்திரார். உண்மையின் நின்று நான் உலகம் மூன்றும் என் வெம்மையின் ஆண்டது. உலகம் மூன்றையும் நான் என்னுடைய சொந்த ஆற்றலாலே வென்றேன். வெற்றியெல்லாம் என் வெற்றி, தோல்வி உங்களது. எல்லா வெற்றியும் எந்த தோல்வியெல்லாம் உங்களுக்கு. உண்மையில் நின்று பலகாலமாக நான் உலகம் மூன்றும் என் வெம்மையின் ஆண்டு என் ஆற்றலாலே ஆண்டு கொண்டிருக்கிறேன். நீர் என் வென்றியால் இம்மையின் நெடுந்திரு எழுதினேன். என்னுடைய வெற்றியின் காரணத்தினால பெரிய செல்வத்தை அடைந்தீர்கள், பெரிய பதவிகளை அடைந்தீர்கள். இனி செம்மையின் இன்னுயிர் தீர்ந்துகிறார். இதுக்கு பிரதியுபகாரம் செய்யணும்னு சொன்னா உன் உயிரை கொடுத்து எல்லாரும் பிரதியுபகாரம் செய்தார்கள். எல்லாரும் நான் என்னுடைய ஒருத்தனுடைய வெற்றியினால அத்தனை பேரும் அனுபவித்தீர்கள், கலனை அனுபவித்தீர்கள். அந்த சமயத்தில் உங்களெல்லாம் கூட வந்தாங்களே, அதெல்லாம் கிடையாது. ஏன் வெற்றி எழுதினீர் செம்மையின் இன்னுயிர் தீர்ந்திருக்கிறார். இனிமே உயிரை விட்டு கடன் கழியுங்கள். ஆற்றலம் என்று எண்ணின் யான் அவர் தோற்று அலம் வந்து உகத்துறந்து தொல்லிடும் கூற்று அல்லது உயிரது பிடிக்கும் கூர்த்த என் வேல் தலை மானுட வெறினில் காண்பனா. ஆற்றலம் என்றே எண்ணி முடியாதுன்னு சொன்னா அதையும் போய் சொல்லுங்க. ஆற்றலம் என்கிற எண்ணி என்று சொல்லுங்கள். யான் அவர் தோற்று யான் அவர்களை தோற்கடிக்க செய்து அறம் வந்து உகர் தொடர்ந்து துன்பம் வந்து சிந்துமாறு அவர் தொடர்ந்து எதை தொடர்ந்துன்னா அந்த என்னுடைய வேலை இருக்கு அதை தொடர்ந்து அப்படின்னு கூட்டிக்கணும். தொல்லிடம் கூற்று அல்லது உயிர் குடிக்கும் கூத்த என் வேல். யமனை தவிர எல்லா உயிரையும் கொன்று குவிக்கக்கூடியதாகிய என்னுடைய வேலுடைய தலையை மானுடர் வெறினில் காண்பன். ராமலட்சுமணர்களுடைய முதுகல என்னுடைய வேலின் தலை வெளிப்படுவதை நான் பார்ப்பேன். இது யான் அவர் தோற்று அலம் வந்து அவர்கள் துன்பம் வந்து வருந்த அர்த்தம். அவர்கள் துன்பம் வந்து வருந்த வேலை துறந்து அது அவர்களுடைய உடம்பை துடைத்து முதல்ல வெளிவரதை பாருங்க. அவர் தோற்று அலம் வந்து அது ஃபுல்லா நான் ஒருத்தனாவே போய் நின்று அடிக்கிறேன். வாய் வார்த்தை இல்ல யார் அடுத்து வாக்கு கொடுப்பாங்கன்னு அவர் பாக்குறாரு. அல்லதும் உண்டு உமக்கு உரைப்பது ஆரவர் வெல்லுதும் என்றே மேற்செல்வி இனி வல்லது மனிதலே எண்ணின் மாறுதீர் சொல்லணும் கருத்து என முடிந்து சொல்லினான். ரஷ்யன் வேர்டு மாதிரி
ஆமா. இல்ல இல்ல அதாவது அல்லதும் உண்டு உமக்கு உரைப்பு. குடிச்சே மாதிரி அல்லதும் உண்டு உமக்கு உரைப்பு. இதுபோகவும் உமக்கு சொல்ல வேண்டியது ஒன்று உண்டு. ஆரமர் வெல்லுதும் என்றீரேல் மேற்செல்வி. ஜெயிக்கிறோம் அப்படின்னா போங்க. ஆரமர் வெல்லுதும் என்றீரேல் மேற்செல்வி. இனி வல்லது மடிதலே எண்ணின் மாறுது. ஆமா. இனி வல்லது மனிதரே எண்ணின் மாறுது. போனா ஜெயிச்சுட்டு வரணும். போய் சாவதா இருந்தா போவானா. ஆமா. நம்ம போவேணாங்க. சொல்லுதும் கருத்து என முனிந்து சொல்லினான். ஆனா அது ராவணன் படையில அப்படி யாருமே சொல்றது இல்லை. அந்த கருத்தை இனிமே நாங்க சாகதான் போறதுனால போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்றதே கிடையாது. புத்தி சொல்றாங்க, ஆனா யாரும் அதுக்கு பயந்து இதுவாகிறது. நதிகாய் நெடுமானமும் நானுமுறா மதிகாய் குடை மன்னனை வைதுரையா விதிகாயினும் வீரம் விளக்க அறியான் நதிகாயன் என்னும் பெயரான் அறைவான். நதி காய் நெடுமானமும் நாணமுறா மதிகாய் குடை மன்னனை வைதுரையா விதி காயினும் வீரம் விளக்கறியான் அதிகாயன் எனும் பெயரான் அறைவான். விதி காயினும் பிரம்மன், விதினா பிரம்மன். விதி காயினும் வீர விளக்கறிய. பிரம்மனே கோபித்தாலும் வீரத்தால் வெல்ல முடியாத அதிகாயன் என்னும் பெயரை உடையவன். அதிகாயன் அப்படின்னா எக்ஸசிவ் பாடின்னு. சி காயம் அதிகாயன். அதிகாயன் ஸ்ட்ராங் பாடி. அதினா ரொம்ப இது கிடையாது, குண்டு கிடையாது, பலம். அதிகாரம் அர்த்தம் அது வந்து கொஞ்சம் அவன் எப்படி கோவப்படுறான்? நதி காய் நெடுமானமும் நானுமுறா. இது ராவணன். ஆமா, இது ராவணன். இல்ல ராவணன் இல்ல, ராவணன் தான். மன்னனை வைத்துரையான்னு மன்னனுக்கான மன்னனை வைத்துரை. நதி காய் நெடுமானமும் நானும் உரா. உற்று நதிகாய் நெடுமானமும் நதி நீரும் சுடும்படியாக. நதி காய் நெடுமானம் நதி நீரும் சுடும்படியாக அவ்வளவு கோபப்படுறான். அதாவது எப்பவும் குளிர்ந்து இருக்கின்ற நதி நீர் சுட்டாக்கி இருக்கும், அந்த அளவு கோபப்படுறான். மானம்னா கோபம். இந்த இடத்துல நதி காய் நெடுமானம் அவமானம், அவமானம் கோபம் எல்லாம் உற்று மதிகாய் குடை மன்னனை நிலவு போன்ற வெண்குடை காய்கின்ற மன்னனாகிய ராவணனை வைதுரையா வைது உரைத்து. இப்படி விதிகாயும் வீர விளக்கறியான் அதிகாயம் பழித்துரைத்து தானியமாலினுடைய பழித்துரைத்து சொல்கிறான். அதனால இவனுக்கு வந்து எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் உண்டு. வான் அஞ்சுக வையம் அஞ்சுக மாலான் அஞ்சு முகத்தான் முகத்தவன் அஞ்சுக மேல் நானஞ்சினன் என்று உனை நாணுக போர் யான் அஞ்சினன் என்றும் இயம்புவதோ. வான் அஞ்சுக வானம் அஞ்சட்டும், வையகம் அஞ்சுக. இதெல்லாம் நம்ம ஏதோ திமுக வான் அஞ்சுக வையகம் அஞ்சுக. அவங்க அளவுக்கு மேல இதை பயன்படுத்தி இருக்காங்க, அதனால அப்படி இருக்கு. மாலான் அஞ்சு முகத்தவன் அஞ்சுக. அஞ்சுகம்னா கிளி, அஞ்சுகம் வேற, இது அஞ்சுக அஞ்சட்டும் அஞ்சுக. மாலான் அஞ்சு முகத்தவன் அஞ்சுக. மாலான்னா திருமாலாகிய அவன், அஞ்சு முகத்தவன் ஐந்து முகம் கொண்ட சிவன். மாலான் அஞ்சு முகத்தவன் அஞ்சுக மேல் நான் அஞ்சினன் என்று உன்னை நாணுக. நீ வெட்கப்பட்டுக்கோ. நான் போருக்கு அஞ்சினேன் என்று நீ நினைத்து நீ வெட்கப்பட்டுக்கொள். உன்னை நாணுக போர் யான் அஞ்சினன் என்றும் இயம்புவதோ. நான் போருக்கு அஞ்சினேன் என்று சொல்வாயா? இவங்கெல்லாம் நான் பயப்படுறது இல்லை. வெம்மைப்பொரு தானவர் மேல் வலியோ தம்மை தலை இற்கொடு தந்திலனோ உம்மை குலைய பொறும் உம்பரையும் கொம்மைக்குய வட்டனை கொண்டிலனோ. வெம்மை பொரு தானவர் மேல் வலியோர் தம்மை தலையிற்கொடு தந்திலனும். வெம்மை பொரு தானவர் கொடுமையாக போர் செய்கின்ற தானவர்கள். தானவர் மேல் வலியோர் தானவர்களில் மேலான வலிமை கொண்டவர்களை தம்மை அவர்களை தலையிற்கொடு தந்திலனும். அவர்களை கட்டி கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் தரமாட்டேனா? கொடுக்கவில்லையா? இல்ல தந்திலனும் கொடுத்திலனும். ஆமா, கொடுக்கவில்லையா? கொடுத்தேன்.
உம்மை குலைய பொறும் உம்பரையும் உம்மை நீங்களே குலைய நடுங்குமாறு போர் செய்த தேவர்களையும் கொம்மை குயவட்டினை கொம்மை குயவட்டனை கொண்டிலனோ. அதாவது கொம்மைன்னா அவர்களுடைய குவிந்த வறுமையான குயவட்டு குயம்னா குய வட்டனை கொண்டிலனோ. அவங்க மார்பிளை ஏறி நான் தாளம் போடலையா இல்லை அவங்க வெல்லவில்லையான்னு. இதுல வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப ஃபார்ஃபெட்சா எதிர்க்கிறது குயவட்டனை குயவனுடைய சக்கரம் சுத்தன மாதிரி சுத்தி அடிக்கலையா. வட்டனைனா சக்கரம் சக்கரம் வட்டனை வட்டனை கொள்ளுதல் தாளம் போடுதல். குயவனுடைய சக்கரம் சுற்றுவது போல அவரை நான் திரிக்கவில்லையா. எல்லாத்தையும் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. இடமதமாக சாரி திறந்து பொழுது சுழத அடித்தது. குயவட்டனை அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல குயவனுடைய சக்கரம் சுற்றுவது போல கொம்மை குயவட்டாய் கொண்டிலன். எந்த காட்டம் ஞாபகம் இல்லை. காய்ப்புண்ட நெடும்படை கையுளதா தேய்ப்புண்டவனும் சில சில்கணையா ஆய்ப்புண்டவன் உம்பர் சொல் வலதால் எய்ப்புண்டவனும் என எண்ணினையோ. காய்ப்புண்ட நெடும்படை கையுளதா தேய்ப்புண்டவனும் சில சில சில்கணையால் ஆய்ப்புண்டவன் உம்பர் ஆய்ப்புண்டவனும் ஆய்ப்புண்டவன் உம்பர் சொல் வலதால் எய்ப்புண்டவன் அவர் சொல் வலதால் ஆய்ப்புண்டவனும் அவர் அப்படின்றது இங்க ஆய்ப்புண்டவன் உம்பர் இருக்கு. ஆமா இது தப்பு. இந்த உம்பர் தப்பு. அவர் தான் கரெக்ட். ஆமா ஆய்ப்புண்டவன் ஏன்னா அந்த வந்தா தான் நல்லா இருக்கும். சரியா ஆய்ப்புண்டவனும் அவர் சொல் வலதால் ஆய்ப்புண்டவனும் மவர் அப்படின்னு மாத்தணும்ல. ஆய்ப்புண்டவன் இம்பர வந்து மவர்னு மாத்தணும். அவர் சொல் வலதால் ஏய்ப்புண்டவனும் அவ்வளவுதான். காய்ப்புண்ட நெடும்படைனா காய்ச்சி அடிக்கப்பட்ட நல்ல இரும்பால் காய்ச்சப்பட்ட அந்த நெடிய படை தன் கையுள்ளதா தன் கையிலேயே இருக்க தேய்ப்புண்டவன் அனுமானால் தேய்த்து கொல்லப்பட்ட அட்சகுமாரனும் சில்கணையால் ஆய்ப்புண்டவனும் அதாவது சில கணைகளாலே ஆய்ப்புண்டவன் உயிர் ஒடுங்கி போனான். கும்பகர்ணன் இல்ல வேற ஏதாவது அரக்கர் யாரான இதுவரைக்கும் செத்தவன். அவர் சொல்வதால் ஏய்ப்புண்டவன் ராமலட்சுமணர்களுடைய பேச்சு திறத்தாலே மயங்கி போய் அவர்கள் பக்கம் போய் விபீஷணன் என எண்ணினாயோ என்ன எண்ணினாயோ. நீங்க படிச்சிருக்கீங்க. உம்பிக்கு உயிர் ஈறு செய்தான் ஒருவன் தம்பிக்கு உயிர் ஈறு சமைத்தவனை கம்பிப்பதோர் வன்துயர் கண்டிலனேல் நம்பிக்கொரு நன்மகனோ இனினான். உனக்கு பிறந்தவனா உம்பிக்கு உயிர் ஈறு செய்தான் ஒருவன் தம்பிக்கு உயிர் ஈறு சமைத்து அவனை கம்பிப்பது ஒரு வன்துயர் கண்டிலனே. தம்பிக்கு ஒரு நன்மகனோ இனினான். உன் தம்பிக்கு என் சித்தப்பா உயிர் ஈறு செய்தான் அவனை கொன்றவனை ஒருவன் ராமன் அவன் தம்பிக்கு லக்ஷ்மணனுக்கு உயிரீறு செய்து லக்ஷ்மணனை இந்த மாதிரி கொன்று அவனை கம்பிப்பதோர் வந்துயர் கண்டிலனே. ராமனுக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை நான் உண்டாக்கவில்லை என்றால் நம்பிக்கை ஒரு நன்மகனோ நான் உனக்கு பிறந்தவனாக வேணாம். லக்ஷ்மணன் உலகம் லக்ஷ்மணன் சண்டை போடுறோம். கிட்டி பொருத கிள சேனையெல்லாம் மட்டி துயர் வானரர் வன் தலையை வெட்டி தரையிட்டு இரு வில்லினரை கட்டி தருவன் இது காணுதியார். கிட்டி பொருது அக்கிளர் சேனையெல்லாம் மட்டி அவர்களை நெருங்கி போர் செய்து கிளர் சேனையெல்லாம் கிளர் சேனை ஆட்சி எழுகின்ற சேனை இப்போது கும்பகர்ணன் இறந்து விட்டதான் என்பதனாலே கிளர்ச்சி விட்டது. கிளர் சேனையெல்லாம் மட்டித்து தரையோடு தரையாக அடித்து உயர் வானரர் தன் வலையை வானரர் வன் தலையை வெட்டி தலையிட்டு வானரர்களுடைய தலைகளை தரையிலே சிந்துமாறு செய்து
இரு வில்லினரை கட்டி தருவேன். ராமலட்சுமணர்களை கட்டி இழுத்துக் கொண்டு வருவேன். இது காணதியா? இதை நீ பார்க்கத்தான் போகிறாய். சேனை கடலோடு இடை செல்க எனினும் யான் இப்பொழுதே ஏகு யான் இப்பொழுதே தனி ஏகு எனினும் தானொத்தது சொல்லுதி தாவிடை என்றான் இத்திரம் உண்ணி அரக்கற்கிறான். அது கண்டிப்பாக போறது. சேனை கடலோடு இடை செல்க எனினும் அரக்க சைன்யத்தை நீ கூட அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னாலும், யான் இப்பொழுதே தனியேது எனினும் நீ தனியா போய் சண்டை கொண்டு வா என்று சொன்னாலும் தான் ஒத்தது சொல்லுது. உன் மனத்துக்கு எது ஒப்புகிறது என்பதை சொல். தா விடை. நான் தனியா போடுறேன், இல்ல அரக்கர்களை கூட்டிக் கொண்டு போறேன். சொல். உனக்கு உன் மனத்துக்கு எது சம்மதமோ அதை சொல். இவன் இது வரைக்கும் களம் பார்க்கல. அவனோ களம் பார்த்துக்கிட்டு வந்திருக்கான். இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறது பாருங்க. தா விடை என்றான் இத்திறம் உண்ணி அரக்கர் பிரான். இவனுடைய வேகத்தை, தன்னுடைய தன்மையை எண்ணி அரக்க தலைவராகிய ராவணன் என்ன சொல்றான்? சொன்னா இது நன்று துணிந்தனை நீ அண்ணான் உயிர் தந்தனையாம் எனின் யான் பின்னாள் அவ்விராமன் எனும் பெயரான் தன் ஆறுயிர் கொண்டு சமைக்குவனாள். சொன்னா இது நன்று துணிந்தனை நீ அண்ணான் உயிர் தந்தனையாம் எனின் யான் பின்னாள். நான் ஏன் இன்னைக்கு போயேன், கூட போயேன், யாரும் வேண்டாட்டாங்க. சொன்னாய் இது நன்று துணிந்தனை. நல்ல காரியத்தை நீ தைரியமா மனசுல துணிந்து விட்டாய். நீ முடிவு செய்தாய். நீ அண்ணான் உயிர் தந்தனையாமே அந்த லக்ஷ்மணனுடைய உயிரை நீ வாங்கிட்டேன்னா யான் பின்னாள் இன்னொரு நாள் நான் போய் ராமனும் பேரான் தன் 6 உயிர் கொண்டு சமைக்குவார். நான் கூட போய் அவன் தனியா இருப்பாரு ராமன், அவன் போய் நான் போடுவேன். நீ முதல்ல அப்புறமா நான் ராவண பார்க்கிறேன். இன்னைக்கே நீ போறேன்னா 2 பேருமே சேர்த்து ஒரே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் பந்தி போவா இது போது புலங்கடலோய் 3000 கோடியரோடு முரண் காவார் கரி தேர் பரி காவலின் என்று ஏவாதன யாவையும் ஏவின நாள். இப்போ தானே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஆகையினால புள்ளை தனியா அனுப்புறது, நான் தனியா வேணா போறேங்கிறான். உள்ள சொல்றான், போய் பார்த்துட்டு வாங்க அனுப்புவான். அந்த மாதிரி போவா இது போது புலங்கடல் என்ன பண்றான்? 3000 கோடியரோடு முரண் கரி பரி காவலின் என்று ஏவாதன யாவையும் எழுத. இப்ப போ என்று சொல்லி 3000 கோடி சரி முரண் கரி, அதாவது என்ன சொல்றது, வலிமையினாலே வலிமை கொண்டு காப்பதாகி கரி பரி இவற்றின் காவலை இவற்றை துணையாக அழைத்துக் கொண்டு என்று ஏவாதன யாவையும் ஏவினான். இதுவரையில போருக்கு அனுப்பாத எல்லாவற்றையும் அனுப்பினான். இது 2வது நாள் நடக்குது. இது 2வது. இந்த படையெல்லாம் இது வரைக்கும் அவன் பயன்படுத்தாது. இதெல்லாம் தேவைப்படலாம் அவனுக்கு. எல்லா யுத்தமும் இந்த படையை டிஸ்டர்ப் பண்ணாமே ஜெயிச்சிட்டா. இப்பதான் அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷா அனுப்புறான். தும்பக்கொடியோனும் நிகும்படம் வேறா பொன்கள் வீரன் அகம்படம் உன் செம்பொன் கொல்லித்தேர் அயல் செல்துவரால் உம்பர்க்கும் எதற்கு அறியார் உறவோர். கும்பக்கொடியோனும் கும்பன் என்ற கொடியோனும் கும்பக்கொடி வச்சிருக்கிறார். நானும் நினைச்சேன் கும்பக்கொடி யாரு இல்ல. கும்பன் நிகும்பன் 2 பேரும் குமாரனோட பிள்ளைகள். நிகும்பனும் வேறு அம்பொற்கடல் வீரன் அகம்பனும், அழகிய பொற்கடலை அணிந்த அகம்பனும் முன் செம்பொற் பொலி தேர் அயல் செல்குவரான். செம்பொன்னால் ஆகிய அந்த தேரிலே உன் பக்கத்தில் வருவார்கள். அயல் செல்குவரால் உம்பர்க்கும் வெளக்கரியா
தேவர்களாலும் வெல்ல முடியாத உறவோர் வலிமை கொண்டார். So next generation இத கலப்புறாரு. First generation மூணு பேருமே கும்பன் நிகும்பன் அகம்பன் எல்லாமே கும்பனுடைய பிள்ளை. அகமன் கத்திட்டல்ல. இவன் சுபாதி என்னும் அரக்கனுடைய மகன் தான். ஓ அப்படி போடுறதா? ஓகே. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாழ்க போகுது. அரக்கர்கள் பேரெல்லாம் பயங்கரமா ஞாபகம் வச்சுக்கேன். இந்த இதுல புலிவேல கொன்றை டி. ஏ. கிருஷ்ணனோட நாவல்ல ஒரு பாட்டி சொல்லுவா, ஏடா கண்ணனை பாரு, கண்ணன் பையன் பேரு, கண்ணனை பாரு, ஒவ்வொரு ராட்சசம் பேரையும் அவ்வளவு அழகா ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். நீயும் இருக்கியே, கும்பனுக்கும் அகமரனுக்கும் வித்தியாசம் தெரியாது. சின்ன பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க ராமாயணம். ஒவ்வொரு ராட்சசம் பேரையும் எவ்வளவு அழகா சொல்றா தெரியுமா? ஓரியேறு சிவர்க்கு ஒப்புகளமாம் வாரியேறு வயப்பரி ஆயிரம் வன்போர் ஏறிடர் ஏறுவ பூணுறு தீண்டே ஏறுதை வந்தன வெந்திரதோய். ஓரேறு சிவர்க்குள ஓவேறு சிவர்க்குளது ஒப்பு உளவா. ஓர் ஏறு சிவர்க்கு உளது ஒப்பு உளவா. சிவனுடைய ஒரு ஏறு ரிஷபம் அதற்கு ஒப்பாக இருக்கின்ற வாரேறு வயப்பரி ஆயிரம். வார் பூண்ட வாரேறுன வார் பூண்ட வயப்பரி பரிய குதிரைகள் ஆயிரம் வன் போர் ஏறிட ஏறுவ. அதாவது போர் ஏறிட ஏறுவ பூணுறு தின் தேரேறுதி. வன் வலிமையான போரிலே போர் செய்வதற்கு எவ்வளவு தூரம் போரின் வேகம் அதிகரிக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த குதிரைகளின் வேகம் அதிகரிக்கும். 1000 பூட்டை கட்டுப்பாடு ஒன்றும் கழிந்தது அப்படின்னார். சிதைவிட தொல்கார் உறவு பட்டுப்பாடு ஒன்றும் கழிது. யானையானது போர்ல எத்தனைக்கு எத்தனை அம்பு அடிபடுகிறதோ அத்தனைக்கு எத்தனை வேகம். வன் போர் ஏறிட ஏறுவ. போர் ஏற ஏற அதுகளுக்கு வேகம் அதெல்லாம் ஏறும். போர் ஏறிட ஏறுவ. இது என்ன கூழுறு? ஒவ்வொரு குதிரையும் ஒரு நந்திக்கு சமம். ஒரு நந்திக்கு சமம். கூழுறு தின் தேரேறுதி. அந்த திண்மையான தேரிலே ஏறுவாய் தந்தனன் வெந்திரன் ஓய். அதான் இவனே ஒரு தேர் தரான். சிறந்த தேரை கொடுத்து அதுல போய் போர் செய்ய முடியும். இவரும் 1000 பேர் தேர் பறிப்பு கொடுத்துட்டு வந்திருக்காரு. படி. அத்தனை மாவுடை அத்தனை சேவத்தன பின்புடை செல்ல அடும் போ மத்த நெடுங்கரி கொடியாடும் போ அத்தனை வெம்புறவி கழுதை. அத்தனை மாவுடை அத்தனை பொருந்திய அவ்வளவு ஆம்னா ஆகக்கூடிய ஆமத்தனை மாவுடை அத்தனை தேர் அவ்வளவு குதிரைகளுடைய தேர் சேமத்தனை நல்ல பாதுகாப்பு கொண்ட சேமத்தனை பின்புடை செல்ல பின்பக்கத்திலே செல்ல அதுவும் சேம தேரிலையும் அதுல ஒன்னொன்னுலயும் 1000 குதிரை போட்டி. அடும் கோமத்த நெடுங்கரி. அடும்னா கொல்லக்கூடிய அடும் கோமத்த அதாவது கொல்ல மத்த நெடுங்கரி. அடும் கோ கொல்லக்கூடிய கோ ராஜ ராஜ மத்த நெடுங்கரி மதம் பிடித்த யானை ராஜ மதம் கோடியடும் கோடிக்கணக்கான அந்த போகும் அத்தனை புறவி கடலே அத்தனை வெம்புறவி கடலே குதிரைகளின் கடல் செல்கின்றது. அதாவது முதல்ல வர்ற குதிரை வந்து தேர்ல போட்டுற குதிரை, மூணாவது வர்ற குதிரை வந்து குதிரை படையில வர்ற குதிரை. சோ ஒரு பெரிய படையோட அனுப்புறாரு. என்றே விட இறங்கி எழா முந்தாள் வயிறச் செதை கைகொடு பொன்தாள் கவசம் புகுதா முடிவு நின்றா இமையோர்கள் என்றே விடை நல்க இவ்வாறு விடை கொடுக்க இறைஞ்சி எழா அவனை வணங்கி எழுந்து இறைஞ்சி எழுந்து வன்தாள் வைரச் சிலை கை கொடு. வலிய முனையுடைய வைரச் சிலை உறுதியான வில்லை கையிலே ஏந்தி வாழ் பொன்றாள் கவசம் புகுதா. வாழ் பொன்னால் செய்யப்பட்ட கவசத்தினுள் புகுதா. முகில் போல நின்றான். புகுந்து நின்றான். இமையோர்கள் நெளிந்தனரால் இமையோர்கள் அஞ்சினர்.
கவசம் அணிந்த பொன் கவசத்தை அணிந்த மேகத்தை போல, கருமேகத்தை போல என்றால் வானவர்கள் பயத்தாலே விழித்தார்கள். இந்த பாடல் சில பிரதிகளில் இல்லை அப்படின்னு போட்டு பல்வேறு படைக்கிறதான பல்வேறு படைகள் பல்வேறு படைக்கதம் வெண்பகதும் எல்வேறு தெரிப்ப கொடு ஏகினா சொல்வேறு தெரிப்புணர் சுற்றுற வில்வேறு தெரிப்புறும் மேனினான். பல்வேறு படைக்கலம் வெம்பகலோன் பல்வேறு விதமான படைக்கலங்கள் வெம்பகலோன் எல்வேறு தெரிப்ப சூரியனுடைய ஒளி தெரிப்பது போல கொண்டு ஏகினான் சென்றான். கொல் வேறு தெழிக்குனர் சொல் வேறு தெழிக்குனர் அதட்டுபவர்கள் சுற்றி கொண்டு வர மாவில் வேறு தெரிப்புறு மேனியினான். யானையை காட்டிலும் பெரிதாக தோன்றுகின்ற அந்த அதிகாரம் மாவில் வேறு தெரிப்புறு மாவில் வேறு தெரிப்புறு மேனியினான் அப்படின்னா யானையை காட்டிலும் பெரிதாக. மாவில் வேறு தெரிப்பு இழை அஞ்சன மால் கழிவு எண்ணில் அறி முளையஞ்ச முழங்கின மும்முறை நீர் குழை அஞ்ச முழங்கின நான்மொழி கோள் மலையஞ்ச முழங்கின மாமுரசே அரசைய முரசை என்ன அரசுன்னு முடிக்கிறேன். இழை அஞ்சன மால் கழிவு, இழை அஞ்சன மால் கழிவு மேலே முகப்படாமல் அணிந்ததாகிய பெரிய மால் பெரிய கழிவு யானை எண்ணில் அறி கணக்கற்ற சிங்கங்கள் முழையஞ்ச முழங்கின. அஞ்சன மை போன்ற நிறத்தை கொண்ட மால் கழிவு, மை போன்ற கழிவு. இது முளை அஞ்ச முழங்கி அங்கே குகையில இருக்கக்கூடிய பிராணிகள் கலங்குமாறு எண்ணில் அறி முளை அஞ்ச குகைக்குள்ளே எண்ண முடியாத அளவுக்கு சிங்கங்கள் பயந்து நடுங்க. குகையில இருந்த சமயத்துல குகையில இருந்த பிராணிகள் கலங்குமாறு கர்ஜித்ததாகிய எண்ணற்ற அறி. எண்ணில் அறி முழையஞ்ச முழங்கின. முழையஞ்ச முழங்கினவாகிய எண்ணில் அறி. மும்முறை நீர் அப்படிங்கிறது கடல், முன்னீர் அப்படிங்கிற பொருள். முன்னீர் குழையஞ்ச முழங்கின நாணை, அங்க வில்லில் இருந்து எழுந்ததாகிய நான் ஒலியானது கடல் ஒலி கலங்குவது போல முழங்கியது. கோள் மழையஞ்ச முழங்கின மாமுரசு. ராஜ மேகங்கள், கோள் அரச மேகங்கள் அல்லது பெரிய மேகங்கள், இந்த அவை நடுங்குமாறு முரசங்கள் அதிர்ந்தன. குழையஞ்சன என்ன? நீர்முறை நீர் குழையஞ்ச குழைந்து அஞ்சுமாறு கடல் அப்படி பாயாம ஒடுங்கி விடுவாங்க. ஆர்த்தார் நெடுவானம் நடுங்க அடி பேர்த்தார் நிலமா மகள் பேர்வழ் என தூர்த்தார் நெடுவேலைகள் தூளியினால் வேர்த்தார் அது கண்டு விசும்பு உரைபோர். ஆர்த்தார் நெடுவானம் நடுங்க அடி பேர்த்தார் நிலமா மகள் பேர்வழ தூர்த்தார் நெடுவேலைகள் தூளியினால் வேர்த்தார் அது கண்டு விசும்பு உரைபோர். வானம் நடுங்குமாறு ஆர்கொலி எழுப்பினார்கள். அவர்கள் எடுத்து வைத்த அடியில ஒவ்வொரு அடியும் நிலமகள் பேரன, பூமி அந்த இடத்தை விட்டு கீண்டு விடும், பேர்ந்து விடும் என்பது போல ஒவ்வொரு அடியும் தம் தம்னு எடுத்து வச்சுட்டு நிலமாமகள் பேர்வன பேர்த்தா அடி. தூர்த்தார் நெடு வேலைகள் தூங்கினான். அவர்கள் நடக்கின்ற போது எழுகின்ற புழுதியினாலே கடல் எல்லாம் தூர்ந்தது. வேர்த்தார் அது கண்டு விசும்பு. தேவர்கள் எல்லோரும் அஞ்சி வியர்த்தார்கள். அடியோடு மதக்களி யானைகளின் பிடியோடு நிகர்த்தன. பின்புறம் முன் தடியோடு துடக்கிய தாரைய
வெண் கொடியோடு துடக்கிய கொன்முயலாம். அடியோடு மரக்கறி யானைகளின் படியோடு நிகழ்த்தன பின்புறம். முன் தடியோடு துடக்கிய தாரைய வெண் கொடியோடு துடக்கிய கொன்முயலாம். தடி அப்படிங்கிறதுக்கு மின்னல் என்பது பொருள். துடக்கிய முடங்கிய என்பது பொருள். முடங்கிய அல்லது ஒடுங்கிய வழக்குகள். மின்னல் மின்னல் எப்படி இருக்கும்? நேரம் அது எப்படி என்ன என்ன அப்படின்னு சொன்ன அடியோடு மதக்கடியானைகள் படியோடு இல்லை, வேற என்னமோ பாடம் பிடியோடு நிகழ்த்தன பின்பு. கொன்மு எல்லாம் பிடியோடு நிகழ்த்தன. கொன்மு அப்படின்னா மேகம். தன்னிடத்துல மின்னலையும் இடியையும் பொதிந்து வைத்திருப்பதாக மேகங்கள் கொன்மு எல்லாம் முன், அதாவது ஆண் யானைகளுக்கு பின்னால் களிர்களை பின்தொடர்ந்து செல்வதாக பெண் யானைகளை ஒத்திருக்க கொடி பிடிச்சு போகின்றன. பெண் யானைகளும் கொடி பிடித்து கொண்டு ஆண் யானைகளை தொடர்ந்து செல்கின்றன. ஆண் யானைகள் அது அந்த பெண் யானைகளை மேகங்கள் நிகழ்த்திருந்தன. சிம்பிளா பெரிய பெரிய மேகங்கள் அந்த பெண் யானைகளை நிகழ்த்திருந்தன. அப்ப ஆண் யானைகள் இப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணுங்க.